வணக்கம். நம்ம மகாகுரு டிவோஷனில் 2 விஷயம் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை யாத்திரையை பற்றின விஷயங்கள், சபரிமலையோட புராதனங்கள், சரித்திர ரீதியாக விஷயங்கள், யாத்திரையை பற்றிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து முடித்தோம். ஆறுபடை வீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சுவாமியோட ஆறுபடை வீடுகளை பார்த்துட்டு இருந்தோம். அதில் முதல் ஸ்தலமான சொரிமுத்து ஐயனார் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு நம்ம அச்சங்கோயில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம ராமநாதன் குருசாமிகள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறார். அண்ணா வணக்கம். சுவாமிஜான். ஆனால் முதல் ஸ்தலம் சொரிமுத்து ஐயனார் கோயிலை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ 2வது இது வந்து அச்சங்கோவில். நம்ம சரணத்திலே வந்து அச்சங்கோவில் அரசே அப்படின்னு சொல்லி சரணம் ஐயப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வணங்குவோம். இந்த அச்சங்கோயிலும் கோயிலோட பெருமைகள் என்ன, அதோட சிறப்பம்சங்கள் என்ன? அச்சங்கோயில் அப்படிங்கிறது அச்சங்கோயிலோட பெருமைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து 1000 நா படைத்த ஆதிசேஷனாலையும் போதாதுன்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கோயில் அச்சங்கோயில். தன்னகத்தே வந்து பல விசேஷங்களையும் பல பெருமைகளையும் உடைய கோயில் அச்சங்கோயில். இன்ஃபேக்ட் எனக்குமே பர்சனலாக அச்சங்கோயில் சாஸ்தா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரீதியான தெய்வம். பந்தள மன்னர் பாண்டிய வம்சத்துக்கும் அச்சங்கோயில் சாஸ்தா அப்படிங்கிறது ரொம்ப பிரீதியான ஒரு தெய்வம். திருநெல்வேலியை சேர்ந்த பல பேர், ஏன்னா அச்சங்கோயில் கீழே செங்கோட்டை திருநெல்வேலி இருக்குது, அங்கே சேர்ந்த பல பேர்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர். கேரளத்தை சேர்ந்த பல பேர்களுக்கும் குலதெய்வமாக இருக்கக்கூடிய மூர்த்தி அச்சங்கோயில் சாஸ்தா. பந்தள வம்சத்துடைய குலதெய்வமாகவும் இருக்கக்கூடியவர். இதில் முதல்ல இதோட இந்த அச்சங்கோயில் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சுவாதிஷ்டான க்ஷேத்திரம். இது வந்து 6 ஆதார சக்கர கஷேத்திரங்கள் நம்ம சொன்னோம். சொரிமுத்து ஐயனார் கோயில் வந்து மூலாதார சக்கர கஷேத்திரம். அடுத்து வந்து இது சுவாதிஷ்டான சக்கர கஷேத்திரம். இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது இடுப்பு கிட்ட இருக்கு. மூலாதாரம் அப்படிங்கிறது இடுப்புக்கு கீழே இருக்கு. சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது இடுப்பு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். அந்த சக்கரத்துக்கான கஷேத்திரம் இது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கீழே அந்த சக்கர அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த அச்சங்கோயிலோட முதல் சிறப்பு என்ன? இந்த அச்சங்கோயில் அப்படிங்கிற தங்க கிரீடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரத்தின கல் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற விக்கிரகம் வந்து பரசுராமரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விக்கிரகம். இப்போ கேரளாவில் 108 சாஸ்தா கோயில்கள் இருக்குது, அது எல்லாமே பரசுராம பிரதிஷ்டை தான். ஆனால் பல கோயில்களில் காலப்போக்கில் விக்கிரகம் வந்து மாறிடுச்சு. இப்போ சபரிமலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 தடவை விக்கிரகம் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற விக்கிரகம் வந்து 1950களில் வச்சது தான். ஆனால் அச்சங்கோயிலில் பரசுராமர் என்ன விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணாரோ அதே விக்கிரகம் தான் இன்னும் இருக்குது. அது வந்து ரொம்ப விசேஷம் அச்சங்கோயிலை பொறுத்த மட்டும். அன்னைக்கு பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண அதே விக்கிரகம் தான் இன்னி வரைக்கும் அச்சங்கோயில் விக்கிரகம். அது வந்து ரொம்ப வேற எந்த கோயிலையும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை. சபரிமலையும் மாறிடுச்சு, ஆரியங்காவிலையும் விக்கிரகம் வந்து பின்னப்பட்டு மாறிடுச்சு. அங்கெல்லாம் பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் இந்த அச்சங்கோயிலில் அன்னைக்கு பரசுராமர் என்ன விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணாரோ அதே விக்கிரகம் இன்னும் இருக்குது. இது வந்து அந்த கோயிலோட முதல் சிறப்பு, மிக 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 பெரிய சிறப்பு. ஏன்னா அதோட தரிசனம் கிடைக்கிறதே நமக்கு வந்து பெரிய விஷயம், பாக்கியம். ஆமாம். அச்சங்கோயில் சுவாமி வந்து ரொம்ப ஒரு மரியாதையாக அச்சங்கோயில் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் உண்டு. அச்சங்கோயில் ஆண்டவர்னு சொல்லுவாங்க, அச்சங்கோயில் அரசனே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அச்சங்கோயில் அப்படிங்கிறது சுவாமி வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். பூரணாபுஷ்கலா சமேதனாக இருக்கார் சுவாமி அங்கே. இந்த கோயிலோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, சுவாமி கையில் வந்து அமிர்த கலசம் இருக்கும் அச்சங்கோயிலில். அதாவது ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருக்கும், அந்த கிண்ணத்தில் ஒரு சந்தனம் மாதிரி வச்சுருப்பா. எந்நேரமானாலும் கோயில் இந்த கோயில் வந்து என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் சர்பசூக்தத்தால் ரிஷிகளும் முனிகளும் வழிபட்டிருக்காங்க. சர்பசூக்தம் அப்படிங்கிறது வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம், நாகங்களை முன்னிட்டு வரக்கூடிய ஒரு மந்திரம். அந்த சர்பசூக்தத்தால் ரிஷிகளும் முனிகளும் வழிபட்டு நாகபந்தனம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்கு. இப்போ இந்த கோயிலோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இன்னி வரைக்கும் இங்கே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், யாருக்காவது இந்த கோயிலில் பாம்பு கடிச்சது அப்படின்னா, இந்த கோயிலை சுற்றி இருக்கிறவங்க, இந்த அச்சங்கோயிலை சுற்றி தான் ஒரு சின்ன கிராமம் இருக்கமா. அதை தாண்டினா இந்த பக்கம் இறங்கினாலும் காடு தான், இந்த பக்கம் இறங்கினாலும் பெரிய வனம் தான், பெரிய வனம். ஆமாம். அப்போ இங்கே யாருக்காவது பாம்பு கடிச்சது அப்படின்னா இங்கே வந்து மருத்துவர்கிட்ட போகிற வழக்கம் இன்னி வரைக்குமே கிடையாது. பாம்பு கடி வந்தது அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும், நடுநிசியாக இருந்தாலும் இமீடியட்டாக அந்த கோயிலோட மேல் சாந்தி வந்து கோயிலை திறந்து சுவாமி கையில் இருக்கிற சந்தனத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த சங்கு தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுப்பார். இப்படியே ஒரு 3 நாட்களோ இல்லை 6 நாட்களோ அந்த தீர்த்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பாம்பு கடி விஷத்தன்மை அதுவாகவே இறங்கி சரியாயிடும். பகவான். இது வந்து இப்போ கூட ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் 3-4 போஸ்ட் இது ரிலேட்டடாக வந்துருந்தது. அதாவது 2-3 பேர் சரியானவங்க, ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்து கடிச்சு, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் வந்து ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த பாம்பு. ஏன்னா கொடுமணம் அப்படிங்கிறனால விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளாக இருக்கும். அந்த ஒரு பாம்பு கடி சரியாக போயிருக்கு. ஒரு லேடி ஒருத்தவங்களுக்கு பூச்சிக்கடி வந்து சரியாக போயிருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக வந்த போஸ்ட் அது. இன்றைக்கும் யாரும் அங்கே மருத்துவர்கிட்ட போகிற வழக்கம் கிடையாது. அந்த கோயில் கிணத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்குது, அந்த தீர்த்தத்தால் சுவாமிக்கு அபிஷேகம், அதை தான் சங்கு தீர்த்தமாக கொடுப்பாங்க. அந்த சுவாமி கை சந்தனமும் அந்த சங்கு தீர்த்தத்தையும் நீங்கள்
3 நாட்களோ இல்லை 1 வாரமோ அங்கே கோயிலே தங்கியிருந்து அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட விஷக்கடியாக இருந்தாலும் இறங்கிவிடும். இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமானது, இது யாருக்குமே தெரியாத ஒரு ஆமாம், அச்சங்கோயில் ஸ்தலத்துக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷம். அப்பேற்பட்ட சாஸ்தா அச்சங்கோயில் சாஸ்தா. அது ரொம்ப ஒரு அதீத சக்தி வாய்ந்த சாஸ்தா அச்சங்கோயில். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அச்சங்கோயிலில் வந்துட்டு கருப்பனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அங்கே அவரோட தலைமை பரிவாரமாக இருக்கக்கூடியவர் கருப்பண்ண சுவாமி. இப்போ நம்ம ஊர்களெல்லாம் கருப்பண்ண சுவாமி வந்து தனியாக தான் வழிபடுறோம். ஆனால் கேரளாவில் வந்து அவரோட துணைவியாரோட சேர்த்து கருப்பாய் தேவியோட சேர்த்து தான் வழிபடுவாங்க. இப்போ இங்கே அச்சங்கோயிலில் சுவாமிக்கு நேர் எதிர்க்க பார்த்தா கீழே வந்து கருப்பன் சந்நிதி இருக்கும் தனியாக. கருப்பனுக்குன்னு தனி கோயிலே உண்டு. கருப்பன் சந்நிதி அப்படின்னா சபரிமலையில் இருக்கிறது போல 18ஆம் படி கிட்ட சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்காது. சாஸ்தாவிற்கு நேர் எதிரில் தனியான சந்நிதியில் எல்லா பரிவாரங்களும் சூழ கருப்பன் இருப்பார். இந்த கருப்பன் கருப்பாய் தேவியோட அங்கே இருப்பார். அவரோட தேவியோட கருப்பன் வந்து அந்த இடத்துல இருக்காரு. அதாவது சுவாமியோட பார்வையிலே இருப்பார் கருப்பன். மற்ற கோயில்களில் எப்படின்னா சுவாமி நேராக பார்த்துருக்கும் போது கருப்பன் இந்த பக்கம் பார்த்துருப்பார். இங்க வந்து கருப்பனும் சுவாமியும் நேரு எப்பொழுதும் சுவாமியோட பார்வையிலேயே. இந்த கருப்பனுக்கும் சுவாமிக்கும் என்ன மாதிரியான ஒரு நெருக்கம், என்ன மாதிரியான ஒரு லவ்? ஏன்னா வந்து நம்ம சபரிமலை யாத்திரையில பார்த்தா அந்த சக்தி பூஜையில வந்து சரி, அல்ல எங்க பூஜை பார்த்தாலும் சரி, ஒரு கன்னி பூஜையிலனாலும் சரி, கருப்ப வரான்னு அங்க ஒரு 100 கருப்பை கிளம்பி வந்துருவாங்க. கண்டிப்பா. அது என்ன மாதிரியான ஒரு காதல்? அதாவது சுவாமியோட பரிவார கணங்களே ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம 2 பேர் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி பூதநாதர் சொல்லியிருந்தோம், கருப்பன். இவங்க 2 பேரும் சுவாமியோட பரிவார கணங்களே அவரோட மனதுக்கு மிகவும் உகந்தவர்கள். எந்நேரமும் அதோட எப்படின்னா அவரோட அடுத்த கட்டளை என்ன அப்படிங்கிறதுக்காக காத்து நிற்கக்கூடியவர்கள் இவங்க 2 பேரும். புரியுது. அவரோட காலடியிலேயே எப்படி பெருமாளுக்கு வந்து ஜெய விஜயர்கள்னு சொல்றோமோ அந்த மாதிரி அவர் சுவாமியோட கட்டளை என்ன அப்படிங்கிறதுக்காக காத்து நிற்கக்கூடியவர் கருப்பனும் பூதநாதர் வந்து சுவாமியோட படைகள் எல்லாத்துக்கும் தலைவர், பூதாதிபதி. பூதநாதே வந்து சாஸ்தாவோட இன்னொரு அம்சம் தான் அப்படின்னு சொல்லலாம். கருப்பன் அப்படிங்கிற நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், மகிழ்ச்சி வதத்தின் பொழுது சிவபெருமான் வந்து சாஸ்தாவுக்கு உதவுகிறதுக்காக தன்னுடைய தொடையை தட்டி அந்த தொடையை தட்டிய உக்ரத்திலிருந்து உதித்தவர் கருப்பன். அந்த கருப்பன் வந்து மகிழ்ச்சி வதத்தில் சாஸ்தாவுக்கு பெரிதும் உதவி பண்ண காரணத்தினாலே சாஸ்தாவோட அன்புக்கு ரொம்ப பிரீதியானவர். இப்போ இந்த அச்சங்கோயிலை பொறுத்த வரைக்கும் கருப்பனோட சேர்ந்த வரலாறுகள் நிறைய இருக்கு. ஆதி காலத்தில் கருப்பன் துள்ளல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அச்சங்கோயிலில். கருப்பன் துள்ளல் இப்பயும் இருக்குது அச்சங்கோயிலில். கருப்பன் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடே இருந்துட்டு வந்தது. இப்போ காலப்போக்கில் அது மறைஞ்சு போச்சு கருப்பன் விட்டு. இப்போ நம்ம இந்த ஆழி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்களில் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டுருக்கிற எல்லாருமே இந்த ஆழி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஒரு ஆழி மாதிரி ஏற்படுத்தி எல்லாரும் அதில் வந்து நெருப்பை தட்டி அதில் குதிச்சு ஒரு ஆவேசத்தோடு பண்ணுவாங்க ஆழி பூஜை அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பனுக்கு ஆழி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு வந்திருக்கு அச்சங்கோயிலில். எப்படின்னா இந்த கருப்பன் கோயிலுடைய பூசாரி வந்து ஒரு பெரிய கிணறு மாதிரி ஆழி அமைச்சு, பெரிய கிணறு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம இந்த ஷூட்டிங் எடுக்கிற ரூம் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 12 அடி அளவில் ஒரு குழி அமைத்து, அகலத்துலேயும் சரி நீட்டத்துலேயும் ஆழத்துலையும் சரி குழி அமைத்து, அந்த குழி முழுவதும் கற்பூரத்தை கொட்டி அதில் கற்பூர ஆழி ஏற்படுத்தி நம்ம வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவு, அதாவது கிட்டத்தட்ட 100 மூட்டை பொரி, 100 மூட்டை அவல், 100 மூட்டை அரிசியில் பொங்கல் வச்சு, அதெல்லாம் இப்போ சொல்ல மூட்டை அளவே கிடையாது. அப்போல்லாம் இந்த மரக்கா அப்படி சொல்லுவாங்க. மரக்கால அதில் பொரி அவல் எல்லாமே போட்டு விதவிதமான புஷ்பங்கள் மலர்கள் எல்லாமே போட்டு கருப்பனுக்கு வந்து ஆழி பூஜை நடத்தியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அதுக்கு கருப்பன் விட்டு அப்படின்னு பெயர். அப்போ அந்த பூசாரி அருள் வந்து அந்த ஆழியில இறங்கி கற்பூரத்தை சுற்றி எல்லார் மேலேயும் அடித்து வீதி அடித்து அவங்களுக்கு. அது ஏன் இப்போ சமீப காலத்தில் மறைஞ்சிருக்கு? காரணம் என்ன சொல்லுங்கள்? அதாவது அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த நியமங்கள் வந்து இருந்தது. அதை எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நியமங்கள் இருக்குது. இப்போ இருக்கிறவர்கள்ட்ட வந்து அந்த நியமம் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. அதனாலேயே பல வழிபாடுகள் வந்து குன்றதுக்கு காரணம் அப்போ மக்கள்கிட்ட இருந்த அளவுக்கு அனுஷ்டானமும் நியமமும் இப்போ கிடையாது. இன்றைக்கும் பெரியான வட்டத்தில் ஆழி பூஜை நடக்கும். இந்த ஆழி பூஜை வந்து நடத்துறது யார் அப்படின்னா பூதப்பாண்டி வம்சத்தை சேர்ந்தவங்க தான் பெரியான வட்டத்தில் ஆழி பூஜை நடத்துவாங்க. அந்த பூதப்பாண்டி விரியில் இன்றைக்கும் ஆழி பூஜை நடக்கும். அது என்னைக்கு அது வந்து மகரஜோதி என்று இரவு நடக்கும். மகரஜோதி என்னைக்கு இரவு. இது பெரியான வட்டத்தில் காலங்காலமாக நடந்துட்டு வந்தது. இப்போ அதை மீண்டும் அந்த நியமத்தோட அரவிந்த் சுப்பிரமணியன் குருசுவாமியும் மூக்காண்டி மாமன் சொல்லிட்டு பூதப்பாண்டி விதியை சேர்ந்த சுப்பிரமணியன் குருசுவாமி அப்படிங்கிற அவர் பூதநாதர் வழியில் ஸ்தானத்தை சேர்ந்தவர். இவர் அரவிந்த் சுப்பிரமணியன் வந்து சாஸ்தா ஸ்தானத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இன்றைக்கும் அதை நடத்திட்டு இருக்காங்க பெரியான வட்டத்தில். ஆமாம். அது ஆனால் அந்த காலத்தில் அளவுக்கு பெருசாக இல்லாட்டியும் ஒரு ஆழியை ஏற்படுத்தி அவங்களுக்கு அந்த சுவாமி அருள் வந்து சாஸ்தாவும் பூதநாதரும் ஆழியை பிரதட்சணமாக சுற்றி வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா அந்த அளவுக்கு நியமங்களோட நம்ம பண்ணல அப்படின்னா எதிர்மறை விளைவுகளை கொடுத்துரும். அக்னிங்கிறது சும்மா கிடையாது இல்லையா ஆழியா. இப்போ அந்த கருப்பன் விட்டு அப்படிங்கிறது அந்த காலத்தில் அந்த மாதிரி நடத்தும் பொழுது காயங்குளம் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் வந்து
இந்த பூசாரியை சோதிக்கணும், இதெல்லாம் சும்மா போய் இவங்களா சும்மா அக்னியில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழி பூரா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வாழை மட்டையை தண்ணியில் முக்கி முக்கி போட்டு வச்சுட்டாரு. இந்த கற்பூரம் இருக்கிற குழியில் வாழை மட்டையை தண்ணியில் முக்கி முக்கி போட்டு வச்சிடுறாரு. அந்த பூசாரி அருள் வந்தவராக அதில் இறங்கி கற்பூரத்தை போடும் பொழுது அந்த வாழை மட்டை எல்லாமே பற்றி எரிஞ்சிருக்கு திகு திகு திகுன்னு. இது வந்து எரிய வாய்ப்பே இல்லை. வாழை மட்டை தண்ணியில் முக்கி வேற போட்டு வச்சுட்டாரு அந்த ராஜா செக் பண்ணுறதுக்காக. இந்த வாழை மட்டையெல்லாம் பற்றி எரிஞ்சிருக்கு. இந்த பூசாரி அருள் வந்து யார் மேலெல்லாம் கற்பூரம் வீதியை தூக்கி அடிச்சாலும் அவங்க அத்தனை பேர் மேலேயும் கற்பன் வந்திருக்கிறாரு. அதுதான் இந்த மாதிரி கற்பன்கிற ஒரு விஷயத்த. ஆமா 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 அத்தனை பேர் மேலேயும் கற்பன் வந்து அந்த ராஜாக்கு எதிராகவே எல்லாரும் திரும்பி இருக்காங்க. அதுல இருந்து அந்த காயங்குளம் ராஜாவுக்கு வந்து அந்த கற்பன் மேல ரொம்ப ஒரு பிரீதி உண்டாகி அதுக்கப்புறம் ஒரு கற்பனுக்கு வெள்ளி கவசம், வெள்ளி தட்டு, தங்க வேல் இது எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. பூத்தட்டம், வெள்ளி பிரபை இதெல்லாமே அதெல்லாம் இன்னும் இருக்கு. அதே மாதிரி ஒரு வெள்ளக்கார துறையும் இந்த கற்பன் வீட்டை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி பேசி அதுக்கப்புறம் அவரும் அனுபவப்பட்டு அவரே வந்து வருஷம் கற்பன் வீட்டு நடத்தியிருக்கிறாரு அந்த வெள்ளக்கார துறை. இப்போ காலப்போக்கில் தான் இந்த கற்பனாழி அப்படிங்கிறது அங்கே குறைஞ்சிருக்கு. ஆமாம், அப்படி கற்பனுக்கு ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அச்சங்கோயில். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அச்சங்கோயிலில் பிரம்மோற்சவம் வந்து ரொம்ப விசேஷம். இந்த மண்டல காலத்தில் அச்சங்கோயில் பிரம்மோற்சவம் நடக்கும். இந்த பிரம்மோற்சவத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தங்க வாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க இந்த பிரம்மோற்சவத்தில். இந்த ரொம்ப விசேஷமான வாள் இது. இதுக்கு ஒரு தனி கதையே இருக்குது இந்த தங்க வாளுக்கு. அதாவது இந்த அச்சங்கோயில் சாஸ்தாவை வந்து தன்னுடைய இஷ்ட தேவதையா தன்னோட குலதேவதையா வணங்கி வரக்கூடிய ஒரு பிராமணர் கீழே செங்கோட்டையில் எப்பொழுதுமே அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு பூஜை பண்ணிட்டு அவரையே மனதில் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பிராமணர் இருக்கிறாரு. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப நாளாக என்ன ஆசை அப்படின்னா இந்த அச்சங்கோயில் சாஸ்தாவை வந்து நேரில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதையே தன்னோட கனவு லட்சியமாக இருந்துட்டு அந்த பிராமணர் வந்து இப்பொழுது அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இவரோட கனவுல வந்து கருப்பன் தோன்றுறாரு. சுவாமி வந்து இவருக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கனவுல கருப்பன் தோன்றி என்னோட தோலை பிடிச்சிக்கோ, அடுத்த க்ஷணம் நீ வந்து சுவாமி முன்னாடி நிற்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு கருப்பன். அதனால கருப்பன் வந்து ஆவேசத்துக்கு கடவுள், அடுத்த க்ஷணத்துல போகக்கூடிய கடவுள் கருப்பன். என்னோட தோலை பிடிச்சிக்கோ, அடுத்த செகண்ட் நீ சுவாமி முன்னாடி நிற்ப. அப்போ அந்த பிராமணருக்கு என்ன ஆசை அப்படின்னா காந்தமலையில சாஸ்தா இருக்கிற கோலத்தை பார்க்கணும்னு ஆசை. காந்தமலை தான் சாஸ்தா எப்பொழுதும் நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம். அது கண்ணுக்கே புலப்படாத மலை. சகசிரார சக்கரம்னு சொல்றது. இப்போ 6 ஆதார சக்கரங்கள் வந்து உடம்புல இருக்கு. சகசிராரம் வந்து உடம்புலயே கிடையாது, தலைக்கு மேல கண்ணுக்கு புலப்படாம இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். அப்படி சகசிரார ஸ்தலமா இருக்கக்கூடியதுதான் காந்தமலை, கண்ணுக்கு புலப்படாம. கைலாயம் மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய அந்த காந்தமலையில சாஸ்தா வந்து தன்னோட 2 தேவியர்களோட 10 கரங்களோட கல்யாணவரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பூரண ஸ்வரூபமா இருக்கக்கூடிய இடம் காந்தமலை. தேஜோதி பட்டணத்தில் பூரண ஸ்வரூபமாக இருக்கார். அதே மாதிரி காந்தமலையிலையும் அவரோட பூரண ஸ்வரூபத்தில் ரத்னமயமான ஒரு மண்டபத்தில் பூரா ரத்தன கற்கள் பதித்து சிம்மாசனத்தில் நம்ம காந்தமலை பற்றி தனியாக பார்க்கலாம். அடுத்து அங்கே இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை தரிசனம் பண்ணணும்னு இவருக்கு ஆசை. அப்போ கருப்பன் இவரோட கனவுல வந்து என் தோலை நீ பிடிச்சிக்கோ, அடுத்த க்ஷணம் நீ காந்தமலைக்கு போவ. ஆனால் காந்தமலை அப்படிங்கிறது தேவலோகத்துக்கு சமமானது, அங்கே இருக்கிற எந்த பொருளையும் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த பொருளையும் எடுக்கவும் கூடாது, தொடவும் கூடாது அப்படின்னு. அப்போ இவர் கண்ணை முடிக்கிறாரு. இவரோட தோலை தொட்ட அடுத்த க்ஷணம் காந்தமலையில் இருக்காரு. அப்போ அவர் கண்ணு முன்னாடி பார்க்குற காட்சியை சொல்கிறதுக்கு வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. 10 கையோட சாஸ்தா உட்காந்துருக்காரு. பக்கத்தில் பூரணாதேவி, புஷ்கலாதேவி, சாஸ்தாவோட புத்திரனான சத்தியகன் உட்காந்துருக்காரு. 4 வேதங்களும் அங்கே வெண்சாமரம் வீசுறது சாஸ்தாவுக்கு. எல்லா ரிஷிகள், முனிகள், தேவர்கள் எல்லாரும் சாஸ்தாவை துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் உட்காந்துருக்கிற சிம்மாசனம் வந்து ரத்னமயமான சிம்மாசனமாக இருக்குது. தங்கத்தில் பூரா ரத்தன கற்களாலையும் வைரத்தாலையும் அழிச்ச சிம்மாசனம், முத்தாலேயே போட்ட பந்தல், அந்த மாதிரி இடத்துல உட்காந்துருக்காரு. எப்பொழுதும் வேதங்கள் எல்லாமே சாஸ்தாவுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்காரு. நாரதர் வந்து வீணாகானம் பண்ணிகிட்டே இருக்கார். இதை பார்க்க அந்த பிராமணருக்கு வந்து அங்கே நாட்கள் போனதே வந்து தெரியல. அதாவது தேவ நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு 1 வருஷம் மாதிரி. இந்த மாதிரி வருஷக்கணக்காக அங்கேயே இருந்துட்டாரு. நமக்கு வந்து அங்கே வந்து வருஷமாக இருக்கும், இங்கே ஒரு நாளாக இருக்கும் அந்த மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது அந்த என்னென்றாலும் நம்ம மனித ஜென்மம் தானே, இதோட வாசனை வரும்ல. திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது, இதெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்களே. பூமியில போய் நான் இதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டான். ஏதாவது உளறியான்னு கேட்பாங்க. கனவுல வந்தேன்னு சொன்னாலே ஏதாவது உளறிட்டு அதை போன்னு சொல்ற காலம் இது. அப்படிங்கும்போது யாரு சொன்னா நம்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இங்கேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போனாதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு தங்க வாள் இருக்கு காந்தமலையில. அந்த தங்க வாழை தொடுறாரு. அந்த தங்க வாழை தொட்டதுதான் தாமசம். அடுத்த க்ஷணம் இவர் அச்சங்கோயிலில் வந்து விழுந்துடுறாரு. அந்த வாழை தொட்ட உடனே அச்சங்கோயிலில் வந்து விழுந்துடுறாரு. அவரோட 2 கண் பார்வையும் போயிடுறது அதோட. ஏன்னா அந்த கருப்பன் சொன்ன வார்த்தையை மீறினதுனால, அந்த தேவ சத்தியம் அப்படிங்கிறத மீறினதுனால அடுத்த க்ஷணம் அவரோட கண் பார்வை போயிடுறது. அச்சங்கோயிலில் வந்து அந்த பிராமணர் விழுந்துடுறாரு அந்த தங்க வாளோட. இன்றைக்கும் அவங்க வம்சத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. அந்த பிராமணரோட வம்சத்தை சேர்ந்தவங்க செங்கோட்டையில் இருக்கிறாங்க. அந்த தங்க வாள் அப்படிங்கிறது இன்றைக்கும் அச்சங்கோயில் கருவூலத்தில் வச்சு பார்த்துட்டு வராங்க.
அந்த தங்கவாழை இன்னும் பக்கத்துல இருக்கு. புனலூர் ட்ரெஷரியில இன்னைக்கும் இருக்கு. வருஷம் மண்டல காலங்கள்ல அந்த தங்கவாழை வந்து சாத்துவாங்க சுவாமிக்கு. அந்த தங்கவாளோட விசேஷம் என்ன அப்படின்னா, காந்தமலை வாழ்னு அதுல எழுதியிருக்கும். அந்த தங்கவாளோட விசேஷம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடம் காமிக்கும். ஓ, எல்லா இடத்துலயும் ஒரே இடம் ஒரே இடம் காமிக்காது. காமிக்காது. ஒரே இடம் காமிக்காது. ஒவ்வொரு இடத்துல பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு இடம் காமிக்கும் அந்த தங்கவாள். இன்னைக்கும் அச்சங்கோயில்ல பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது கோயிலோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து அந்த அறநிலையத்துறை அதிகாரி வந்து அந்த தங்கவாளோட முன்னாடி வருவார். காந்தமலை தங்கவாளோட அந்த பிராமணரோட நினைவா அவர் வந்து ரேவதி நட்சத்திரம், தை மாசம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர். அவரோட நினைவா இன்னைக்கும் வருஷம் தை மாசம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு புஷ்பாபிஷேகம் நடக்கும். அவருக்கு ஒரு மரியாதை பண்ற விதத்துல அவரால் தான் அந்த தங்கவாள் கிடைச்சது. அவர் வந்து அந்த நேரத்துல சுயநலமா செயல்பட்டு இருந்தாலும் அவர் இல்லை அப்படின்னா சுவாமியோட அனுகிரகமா இருக்கக்கூடிய அந்த காந்தமலை அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே புலப்படாத ஒரு விஷயம். அங்கேருந்து அந்த தங்கவாள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அவர் மூலமா தான் அது கிடைச்சது. அப்படிங்கிறனால அவருக்கு மரியாதை பண்ணும் விதத்துல இன்னைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வருஷம் ஜனவரி 25ஆம் தேதி தை ரேவதி, வரப்போற ஜனவரி மாசம் 25 ஒவ்வொரு தை ரேவதி, தை மாசம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு புஷ்பாபிஷேகம். புஷ்பாபிஷேகம்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். வகை வகையான மலர்களால கிலோவா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு புஷ்பாபிஷேகம் நடந்துட்டே இருக்கும் சுவாமிக்கு. அவ்வளோ புஷ்பங்கள். அவர் கர்ப்ப கிரகத்திலேருந்து ஆரம்பிச்சு முன்னாடி 4 கால் மண்டபம் வரைக்கும் புஷ்பம் இருக்கும். அப்படி ஒரு விசேஷம் இருக்கக்கூடிய கோவில் தான் ஸ்தலம் அச்சங்கோயில். சுவாதிஷ்டான ஸ்தலம், நாகபந்தனம் சர்வசூக்தத்தால பந்தனம் பண்ணப்பட்ட ஸ்தலம், பரசுராம பிரதிஷ்டை. இந்த தங்கவாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த அச்சங்கோயிலுமே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வனத்துல அடர்ந்த வனம், அது பின்னாடி வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு எஸ்டேட் இருக்கும், எஸ்டேட்க்கு அப்புறம் ஒரு அடர்ந்த வனத்தை தான் நம்ம பார்க்கணும். ரெண்டு பக்கமே வனம். இந்த கோவில்ல நம்ம சுவாமியை வணங்கும் பொழுது இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பான முறையில். ஏன்னா எல்லா கோவில்களுமே வந்து சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா வந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல இந்த வனத்துல இந்த கோவில்ல நம்ம செய்யக்கூடாத தவறுகள் இப்ப நீங்க சொல்லும் போது இந்த கருப்பன் வீட்டுல அந்த ஒரு மன்னன் வந்து இப்படி பண்ணா அதுல இருந்து கருப்பன் வந்தாங்கிற மாதிரி இந்த கோவில நம்ம செய்யக்கூடாத தவறுகள். அச்சங்கோயில் போகும்பொழுது என்ன அப்படின்னா அங்க வந்து சுவாமிக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே அளவு முக்கியத்துவம் கருப்பனுக்கும் உண்டு. கண்டிப்பாக கருப்பனை வணங்கி விட்டு தான் வர வேண்டும். நீங்கள் அச்சங்கோயிலில் சாஸ்தாவை பார்த்துட்டு அடுத்து கருப்பனை வணங்கிட்டு வரணும். அதே மாதிரி இன்னொரு பரிவாரம் என்ன அப்படின்னா யக்ஷிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அச்சங்கோயில். இந்த கேரள பகுதிகள் வந்து யக்ஷி அப்படின்னு சொல்கிறது உண்டு. யக்ஷி அப்படிங்கிறது வனத்தில் சுற்றி திரியக்கூடிய ஒரு தேவதை, துர்தேவதை. இந்த யக்ஷியை வந்து அதாவது இந்த யக்ஷி என்ன பண்ணுவா அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஆண்களை மயக்கி கூட்டின்னு போய் அவங்கள கொன்று அவங்களோட ரத்தத்தை சாப்பிடக்கூடியது தான் இந்த யக்ஷி. அப்படி இந்த அச்சங்கோயிலில் அந்த வனங்களில் வரவங்களெல்லாம் அந்த வழியாக வரக்கூடிய வழிப்போக்கர்களை பயமுறுத்தி எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்த யக்ஷியை வந்து சாஸ்தா அந்த இடத்துல கட்டுப்படுத்தி நாக யக்ஷியாக உட்காத்தி வச்சிருக்காரு. நீ வந்து இங்கே சந்நிதியில் இரு, என்னோட பக்தர்கள்லாம் உன்னை வணங்குவாங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவுடன் நீ தெய்வமாக இந்த இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு யக்ஷியை உட்காத்தி வச்சிருக்கார். அந்த யக்ஷிக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது. அச்சங்கோயிலும் சரி, ஆரியங்காவிலும் சரி, குளத்துப்புழையிலும் சரி, எல்லா கேரள கோயில்களுமே சாஸ்தா கோயில்களில் யக்ஷிக்கு முக்கியத்துவம் உண்டு. இந்த யக்ஷியை கண்டிப்பாக வணங்கிட்டு வரணும். அச்சங்கோயிலில் வணங்கிட்டு வரணும், யக்ஷியை வணங்கிட்டு வரணும். அதே மாதிரி சாஸ்தாவை வணங்கிட்டு கீழே கருப்பனை வணங்கணும். அதே மாதிரி அச்சங்கோயிலில் போய் நம்ம மறக்காமல் அந்த மேல்சாந்திட்ட கேட்டால் கொடுப்பார். உள்ளே வந்து ஒரு சங்கில் அந்த தீர்த்தம் வச்சுருப்போம். இந்த கிணற்று தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் வந்து உள்ள சங்கில் இருக்கும். நீங்கள் மேல்சாந்திட்ட தனியான முறையில் கேட்டீங்க அப்படின்னா அந்த சுவாமியோட கைச்சந்தனமும் அந்த சங்கு தீர்த்தமும் கொடுப்பாங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடணும். ஏன்னா கேரள சம்பிரதாயத்தில், தாந்திரிக சம்பிரதாயத்தில் சங்கு தீர்த்தத்தை சாப்பிட்றதுக்கு கொடுக்குற வழக்கம் கிடையாது. சங்கு தீர்த்தத்தை புரோக்ஷனம் தான் பண்ணுவாங்க. கையில் அவாலே பண்ணிடுவாங்க, கையில் சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே சங்கு தான் சுவாமிக்கு பூஜைக்கு பயன்படுறது. அதாவது சுவாமிக்கு தீர்த்தம் சாப்பிட கொடுக்கறதுக்கு தான் சங்கு. உங்களுக்கு சங்கு அப்படிங்கிறது சுவாமிக்கு அர்க்கியம் கொடுக்கறது, பாத்தியம் கொடுக்கறது, சுவாமிக்கு ஆச்சமணியம் கொடுக்கறது எல்லாமே. அவர் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு அவரோட உபச்சாரங்களுக்கு தான் சங்கு அப்படிங்கிறனால அந்த சங்கு தீர்த்தத்தை புரோக்ஷனம் தான் பண்ணுவாங்களே ஒழிய அந்த சங்கு தீர்த்தத்தை கையில சாப்பிட்றதுக்கு கொடுக்குற வழக்கம் கிடையாது. ஆனா அச்சங்கோயில்ல மாத்திரம் கையில சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க இந்த சங்கு தீர்த்தத்தை, யாரு போனாலுமே. ஏன் அப்படின்னா அது சுவாமியோட தீர்த்த பிரசாதம். அங்க ஒரு கிணறு இருக்கு. கேரள கோயில்கள்ல நீங்க கிணறு பார்க்க முடியாது அவ்வளவா. அந்த அதாவது கொடிமரத்து கிட்டே இடது பக்கத்துல கிணறு இருக்கும். அந்த கிணத்துலேருந்து தீர்த்தம் எடுத்து தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. அந்த அபிஷேக தீர்த்தத்தை தான் இந்த சங்கு ஜலமா நமக்கு கொடுப்பாங்க. ஒரு டிராப் சந்தனம் போட்டு அந்த சங்கு ஜலத்தை கொடுப்பாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடணும். அது வந்து ரொம்ப விசேஷம். அருமருந்து, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் குணமாக்கக்கூடிய அருமருந்து. இது வந்து நேரடியா அந்த பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகத்திலேருந்து நமக்கு நேரடியா வரக்கூடிய ரொம்ப பெரிய விஷயம். அது பரசுராமர் அப்படிங்கிறது நேரடி அவதாரம், மகாவிஷ்ணுடைய அவதாரம். அவர் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகத்திலேருந்து நேரடியா கிடைக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது ஒரு அருமருந்து. இது அச்சங்கோயில்ல வந்து ரொம்ப விசேஷம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அச்சங்கோயில்ல சுவாமியுடைய பெயர் வந்து மணிகண்ட முத்தையன் அப்படின்னு பேரு. அதாவது பாண்டிய வம்சத்தை சேர்ந்த மன்னர்களுக்கு குலதெய்வமாக இருப்பவர் இவர். மீனாட்சியோட சேர்ந்து இந்த மணிகண்ட முத்தையனும் பாண்டிய வம்சத்தை சேர்ந்த மன்னர்களுக்கு குலதெய்வமா இருக்கக்கூடியவர். அதனால இங்க ஒவ்வொரு இந்த மண்டல உற்சவத்தின் போது இங்க ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா கேரளால
தேர் இருக்கிற ஒரே கோயில் அச்சங்கோயில் தான். தேர் புறப்பாடு இருக்கிற எந்த கோயிலும் தேர் கிடையாது. தேர் கிடையாது. கேரளால நம்ம ஊருக்குள்ள தான் தேர் உண்டு. அச்சங்கோயில்ல தேர் பவனி உண்டு. கோயிலே தேர் உண்டு. இந்த மண்டல உற்சவ காலத்துல மணிகண்ட முத்தையன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா சுவாமியோட விக்கிரகம் வில்லம்போட இருக்கக்கூடிய விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்தை தேர்ல ஏத்தி அவர் புறப்பாடா வருவார். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவாச்சாரியர்கள் தான் பூஜை பண்ணுவாங்க. அவர் புறப்பாடா வந்து அவருக்கு முன்னாடி இந்த கருப்பன் கோயிலை சேர்ந்த பூசாரிகள் கருப்பன் துள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட தலைமை பூசாரி அவர் கருப்பன் அருள் வந்தவரா கருப்பன் வந்து துள்ளிட்டே வருவார். அந்த கருப்பனோட வேலோட இந்த கருப்பன் தேர் எங்கெங்கெல்லாம் போதோ முன்னாடி கருப்பன் துள்ளிட்டே வருவார். பின்னாடி சுவாமி வந்து தேர்ல வர்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு வைபவம். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சபரிமலை இருக்கக்கூடிய உற்சவர் விக்கிரகம் வந்து இந்த அச்சங்கோயில் உற்சவரை பார்த்து செஞ்சது தான். அதோட ரெப்ளிகா தான். ஓஹோ. அச்சங்கோயில் உற்சவர் விக்கிரகம் சின்னதாக இருக்கும், மணிகண்ட முத்தையன் விக்கிரகம். அதோட ரெப்ளிகா தான் இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய பங்குனி உத்திரத்தப்ப ஆராட்டுக்கு கீழே கொண்டு வராங்க இல்லையா, இதை வந்து மாடலா வச்சு செஞ்சது தான். இவரை சபரிமலையும் விட பழமையான ஒரு கோவில் வந்து ஆதி காலத்துலேருந்து பந்தல மன்னர் வந்து அதாவது இப்போ அந்த வழியாக போகும்பொழுது அவரை யக்ஷி தாக்கும் பொழுது சாஸ்தாவே நேரடியாக வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல உதவி பண்ணி அந்த யக்ஷியை பந்தனம் பண்ணி வச்சிருக்காரு. இன்றைக்கும் அச்சங்கோயில் வனத்துக்குள்ள ஒரு இடத்துல சாஸ்தா பாறைன்னு ஒரு பாறை உண்டு. அங்கே வந்து சாஸ்தா உட்காந்தாராம். 2 பாறை இப்படி உட்காந்த மாதிரி இருக்கும். அது வந்து சாஸ்தா உட்காந்த பாறைன்னு இன்னைக்கும் அச்சங்கோயில் வனத்துக்குள்ள இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க தை ரேவதி அந்த நாட்களில் வந்து மிகப்பெரிய பூஜை புனஸ்காரங்கள் நம்ம நடக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. இது தவிர மற்ற நாட்கள் என்ன ஸ்பெஷல் சிறப்பு அம்சங்கள் வேறு என்னென்ன இருக்குது? அச்சங்கோயில் நித்தியமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கெலாம் நட திறந்துருவாங்க. பட் நீங்கள் அதுக்கு போகணும் அப்படின்னா ஒன்று கீழே கேரளாவில் வந்துட்டு கொல்லத்துலேருந்து பஸ் பிடிச்சி போகணும், இல்லைனா இங்கே செங்கோட்டையிலேருந்து பஸ் போகணும் கீழேருந்து. இப்போ செங்கோட்டையிலேருந்து போனோம் அப்படின்னா கண்டினியூஸ் பஸ் சர்வீஸ் கிடையாது. இதுக்கெலாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு தான் பஸ் சர்வீஸ் உண்டு. தமிழ்நாட்டிலேருந்து பேருந்துகள் இயக்கிறதுல கேரளா பேருந்துகள் தான் கீழே செங்கோட்டை வரைக்கும் வந்துட்டு போகுது. நீங்கள் காலையில் 6 மணிக்கு அப்புறத்துலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. செக் போஸ்ட் ஓப்பன் ஆகிடும். காலையில் 6 மணிக்கு அப்புறத்துலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட மதியம் 1 மணி வரைக்கும், சாயந்தரம் கடைசி பஸ் வந்து 5:30-6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பும். அந்த கடைசி பஸ்ஸில் நீங்கள் கீழே வரலாம். காலையில் 5 மணிலேருந்து மதியம் 12-1 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலையும் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு 5 மணிக்கு திறந்துட்டாங்க அப்படின்னா 8 மணி வரைக்கும் திருக்கோயில் திறந்தா இருக்கும். மண்டல காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிக நேரமே திறந்திருக்கும். இன்னொன்று இந்த கோயிலில் உச்சிகால பூஜை வந்து ரொம்ப விசேஷம். உச்சிகால பூஜைக்கு நித்தியம் நவகலசம் அபிஷேகம் பண்ணுவாங்க. நவகலசம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன, இப்போ கேரள கோயில்களில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விக்கிரகம் வந்து பழுதடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பொழுதும் கவசம் போட்டே தான் வச்சிருப்பாங்க. நீங்கள் எந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஊர் மாதிரி கல்வி கிரகமாக பார்க்க முடியாது. ஒன்று முகம் காப்பு சாத்தியிருக்கும், சந்தன காப்பு, இல்லைன்னா மாக்காப்பு சாத்தியிருப்பாங்க, இல்லைன்னா தகன்னு தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் விக்கிரகம். ஏன்னா எப்பொழுதும் அந்த திருமுக மண்டலம்னு சொல்லக்கூடிய கவசம் சாத்தியே தான் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த மூல விக்கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த உச்சிகால பூஜை காலையில் அபிஷேகம், இல்லைனா உச்சிகால பூஜைக்கு வந்து நித்தியமும் நவகலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கலசங்களுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணக்கூடிய வழக்கம் அச்சங்கோயிலில் உண்டு. அந்த உச்சிகால பூஜை நேரத்துக்கு போனோம், 12 மணிக்கு போனோம் அப்படின்னா அந்த நவகலச அபிஷேகம் பார்க்கலாம். அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மண்டல உற்சவம் ரொம்ப விசேஷம். மண்டல உற்சவம் வந்து 10 நாளுமே சுவாமி யானை மேலே வச்சு கொடிமரம் இருக்கக்கூடிய கோயில் இது. சபரிமலை தந்திரிக்கு உட்பட்ட கோயில் தான் இதுவும். அந்த தந்திரிமார்கள் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு பாத்தியப்பட்ட கோயில் தான். கொடிமரம் இருக்கிறதுனால கொடியேற்றம் உண்டு. நித்தியம் 10 நாளுக்கும் சபரிமலையில் எப்படி பிரம்மோற்சவம் நடக்குமோ அந்த மாதிரியே இங்கேயும் பிரம்மோற்சவம் நடக்கும். யானை மேலே சுவாமி புறப்பாடு நடக்கும். பக்கத்தில் அச்சங்கோயில் நதி அப்படின்னே ஒரு நதி ஓடுது. அங்கே சுவாமிக்கு வந்து ஆராட்டு ப்ளஸ் இந்த தேரும் வந்து ரொம்ப விசேஷமான பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக 2வது ஸ்தலமான அச்சங்கோயிலை பற்றி நீங்கள் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. அச்சங்கோயில் அரசுங்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னும் அச்சங்கோயில் நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய இருக்குது. ஸோ அது போக காலகட்டங்களில் நம்ம பேசுவோம், கண்டிப்பான விஷயத்தில் பேசுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அச்சங்கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த ஸ்தலங்களான ஆரியங்காவை பற்றி நம்ம விஷயங்கள் கேட்க தெரிஞ்சுக்கிறோம். மிக்க நன்றி. சுவாமி சாமி.